இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹாப்பியான எபிசோட். எல்லா ஹாப்பியான எபிசோட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடவே கொஞ்சம் பிரச்சனையை பண்ணுற மாதிரி ஏதாவது விஜயா ஒரு வார்த்தை சொல்கிறதோ இல்லை பின்னாடி வரப்போகிற ஒரு பூகம்பத்தையோ காமிப்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் முழுக்க ஒரு சந்தோஷமான எபிசோட் தான். ஸோ முதல்ல எடுத்தோடனே ஒவ்வொருத்தங்களுக்கும் கேள்விகள்லாம் கேட்டாங்கல்ல. கேள்விகள்லாம் கேட்டு அந்த சம்பள விஷயத்தெல்லாம் கேட்டு அந்த விஷயத்தையும் முடித்ததுக்கு பிறகு இப்போ என்னென்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. ஜோடிகள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்போம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. திடீர்னு உங்கள் அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் ஒரு இடத்துல சிக்கிக்கிறாங்க. நீங்கள் அந்த பக்கமாக பைக்கில் வரீங்க. வரவங்க யாரை காப்பாற்றுவீங்க? ஒரு ஆளை தான் காப்பாற்றுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. உடனே இப்போ மனோஜே என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் என் மனைவியை தான் காப்பாற்றுவேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா என் மனைவி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் எங்கள் அம்மாவே நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருந்தால் நினைப்பாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்கிறாங்க. ஸ்ருதி ரவி விஷயத்தில் ரவி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்ருதியே என்ன தான் காப்பாற்றுவாங்க, அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வரட்டும், என்ன தான் இவன் காப்பாற்றுவான் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா தான் முத்து என்ன சொல்கிறாருன்னா ட்ரிபிள்ஸ்லாம் ஏற்ற முடியாதான்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா என்ன சொல்கிறாரு, சரி ஓகே அப்போ என்ன பண்ணுறாங்க, நான் பைக் ஓட்டு இறங்கிப்பேன், என் ஒய்ஃப் நல்லா பைக் ஓட்டுவா, அவளே எங்கள் அம்மாவையும் காப்பாற்றி கூட்டு போய்ட்டு திருப்பி வருவா, ஒய்ஃப் வந்ததுனால அம்மா விட முடியாதுல்ல, அண்டு என் ஒய்ஃப் என்னை திருப்பி என்னை காப்பாற்றிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சிரிச்சிட்றாங்க. உடனே கையெல்லாம் தட்டிடுறாங்க. இதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சில பல கேள்விகள்லாம் கேட்போம். அதுலேயும் முக்கியமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க எது தேவைங்கிறத யோசிச்சுக்கோங்க. உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தங்களாக ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கைக்கு தேவை பணம் தாங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இப்போ எப்படி இந்த முத்துக்கு என்ன எங்கள் அம்மா மேலே பாசமாக இருக்குது, ஆனால் அம்மாவையும் காப்பாற்றுனேன்னு சொன்னால அதுதான் எல்லாம் கைத்தட்டினாங்க, வித்தியாசமாக சொல்லணும், அதனால் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா எங்களோட வாழ்க்கையோட சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ இந்த கேள்வி என்ன மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே ரொம்ப பிளான் பண்ணி வச்ச மாதிரி மனோஜும் ரோஹிணியும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்ப்போம், யாராவது ஒருத்தர் கஷ்டத்தை இருந்தால் அவங்கள சரி பண்ணுறதானே நம்ம வாழ்க்கை, அதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. முத்துவும் மீனாவும் தான் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அவங்க ரெண்டு பேருமே பேசுகிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் நிறுத்தாமல் கார் ஓட்டுறேன், அவன் நிறுத்தாமல் பூ கட்டுறா, ஆனால் அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் அப்பப்போ இருக்கிற சந்தோஷம் தான் சந்தோஷம். ஸோ இப்போ இருக்கிற வாழ்க்கையே எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்த கேள்வியில் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்தால் யார் சாரி கேட்பா அப்படின்னு கேட்டால் மனோஜ் ரோஹிணி எங்களுக்கு கூட சண்டையே வராது, நாங்கள் எப்பயுமே புரிஞ்சலோட தான் இருப்போம், நாங்கள் வாவு கப்புல் அப்படிங்கிறாங்க. ஏமா முந்தானே சண்டை வந்துச்சு, நீங்கள் அவங்க அந்த பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்குனியா நீங்கள் கேட்டீங்க, நீ இதுக்கு முன்னாடி யார் கூட இருந்தால் என்ன பண்ணியோ அப்படின்னு இவர் கேட்டார். உங்கள் அம்மாவை வேறு கூட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க, வாய் கூசாமல் போய் உடனே டக்குன்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க ஸ்ருதியும் ரவியும் கேட்கும் பொழுது ஸ்ருதி நான் சாரி கேட்க மாட்டேன், நான் தப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. ரவி ஒன்று இவள்கிட்ட சாரின்னு வேணால் வாயில் வார்த்தை வரும், சாரின்னு வராதுன்னு ஒரு மொக்க ஜோக்க போட அதுக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக இப்போ பேசும்பொழுது தான் இப்போ முத்துவும் மீனாவும் இதுலேயும் பயங்கரமாக பேசினாங்க. எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும், சண்டை வராத நாளே கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் சண்டை அதுக்காக சாரியெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம், அவளுக்கு அல்வா வாங்கிட்டு வந்துடும், பூவெல்லாம் வாங்கிட்டு மாட்டேன். ஏன் அப்படின்னா அவளே பூ தான் கட்டுறா, ப்ளஸ் அவள் கையில் எப்பவுமே மல்லிகைப்பூ வாசம் இருக்குங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் சண்டை வந்தால் நான் இவருக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்துருவேன், அப்படியே நாங்கள் செட் ஆகி சகஜமாக பேசிடுவோம் அப்படிங்கிறத கேஷுவலாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு தான் இப்போ கேள்விகள்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் பரிசெல்லாம் யார் யார் எப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மனோஜ் அண்ட் ரோஹிணி அப்படின்னா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோமாங்கிறாரு அவர். ஒரு வருஷம் பொறுமையாக பேச விடுப்பா, நீங்கள் ரெண்டு பேர் பேசுனது ரொம்ப பாலிஷ்டாக இருந்துச்சு, தெளிவாகவே இல்லை, ஒரு மாதிரி பிளான் பண்ண ஆன்சராக இருந்துச்சு அப்படின்ன உடனே இவர் அவள் விடலை. நான் கேள்விக்கு கரெக்டாக தான் பதில் சொன்னேன், நீங்களாம் கேள்வியை தான் தப்பாக கேட்டீங்க, அவன் கேள்வியெல்லாம் சரியில்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே சரி சில விஷயத்தை சொல்ல வேணாம்னு நினச்சோம், போய் கீழே உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு டக்குன்னு ஒரு குறும்படத்தை போட்டு விட்டுறாங்க. குறும்படத்தில் பார்த்தா உள்ளார மனோஜ் முத்துக்கு பாஸ் ஆகலன்னு சொன்னதுலையும் நம்ம பிளான் பண்ணி இப்படி சொன்னால் தான் ஜெயிப்போம் நம்மன்னு சொன்னதையும் போட்டு காமிச்சிடுறாங்க. அப்படியே கடுப்பாயிடுறாரு. மேடையில் ஏறி சண்டையே வராமல் எந்த கப்பலும் இருக்க முடியாது, அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒருத்தர் மறைக்கிறாங்கன்னு அர்த்தம், பெருசாக எதையோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த லேடி ஜட்ஜு அவங்க பார்த்தா ஹைகோர்ட்டில் குடும்ப நல ஜட்ஜாக இருந்தாங்களாம். ஸோ அவங்க அதை பேசிடுறாங்க. அவங்க அதை பேசினதுக்கு பிறகு இப்போ என்ன ஆகிடுதுன்னா, உங்கள் ஸ்ருதி ரவியை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஒரு மெச்சூர்டான கப்பலாக இல்லை, இன்னும் நீங்கள் லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ருதி எனக்கு சந்தோஷம் தான், நாங்கள் என்ன எங்கே இருக்கிறது தான் விரும்புகிறோங்கிறாங்க. ஆனால் முத்து மீனா யதார்த்தமாக இருந்தாங்க. அவங்க பேசுறதுல நியாயம், உண்மைகள், விட்டு கொடுக்கறது, சகிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருந்துச்சு. நல்ல கப்பலுக்கு அன்பு, காதல், புரிதலோடு சேர்த்து சகிப்புத்தன்மையும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்ன உடனே சந்தோஷமாயிடுறாங்க. ஜெயிச்சது அவங்க தான் அப்படின்னு ஒன்று முகமே மாறிடுது ரோஹிணிக்கும் மனோஜுக்கும்.
அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. ஸ்ருதி ரவி வந்து அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மேலே போய் முன்னாடி வந்து ஒரு கோப்பையை கொடுக்குறாங்க. கோப்பையை தூக்கி இந்த ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. அந்த அவார்டை அப்படி தூக்கி காமிக்கிறாங்க. அவார்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு பெரிய செக்கை வந்து கொண்டு வந்து கொடுக்க, என்ன சார் அட்டையை கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்காங்களா, அதில் பணத்தை போட்டுவிட்ருவோம், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க. சந்தோஷமாகிடுறாங்க. மனோஜும் ரோகிணியும் அப்படியே கடுப்போடு இருக்க, ரோகிணி கையே தட்டல, மனோஜ் ஆச்சு கை தட்டினார். அதுவும் வந்து வேண்டா வெறுப்பா. ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் இப்போ வீட்டில் ஆரத்தி கரைச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து விஜயாவும் இவங்க இந்த பக்கம் அண்ணாமலையும் எப்போ வருவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு ஏன் இப்படி சோகமாக இருக்க, ஏன் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை ஏதேதோ பதில் சொல்லி இவங்க போய் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட காம்படிஷனில் கூட பெஸ்ட்டு கப்புள்னு வாங்கினோம், இப்போயும் நம்ம தான் வாங்குவோம்னு நினச்சேன், இப்படி ஆயிடுச்சு. அவன் ஏதோ சொல்லி ஜெயிச்சிட்டாங்க, நமக்கு ஜெயிக்கலைன்னா எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குங்கிறாரு மனோஜ். ஜெயிக்கலான்னா வந்து எதுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்க, சரி விடுங்க பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிட்டு வா போகலாம் இன்னும் உள்ளார கொண்டு போகிறான். நீங்கள் 2 பேர் தானே ஜெயிச்சிங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ விஜயா சந்தோஷமாகி அவங்க உடனே வந்து வாவ் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெல்கம் பண்ண, அவங்க நாங்கள் ஜெயிக்கலாங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பண்ணால் ஆரத்தி தட்டில் அந்த கற்பூரத்தை பற்ற வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பற்ற வைக்கிற அளவுக்கு சூடத்தை பற்ற வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க ஐயோ ஜெயிக்கலையா ஏன் அப்படிங்கும் போதே டக்குன்னு ரவியும் ஸ்ருதியும் வராங்க. ரவி ஸ்ருதி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, நம்ம ஜெயிக்கணும்னு எனக்கு வருத்தமாக இல்லையா அப்படின்னா, இல்லை நம்மள தான் பெஸ்ட் லவ்வர்ஸ்ன்ட்டாங்களே, நம்ம லவ்வர்ஸ் மாதிரி இருக்கா தான் எனக்கும் தேவை அப்படின்ட்டாங்க ஸ்ருதி. சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க 2 பேர் ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ரவியும் சொல்ல, எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு உள்ளார வர, நீங்கள் தான் ஜெயிச்சிங்களா, பரவாயில்ல விடுங்க, நீ ஜெயிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆரத்தியை வந்து பற்ற வைக்க போக, ஐயோ நாங்களும் ஜெயிக்கல அப்படின்னா, ஜெயிக்கலையா ஒழுங்காக விளையாடையாடா நீங்கள், அப்போ யார் தான்டா ஜெயிச்சா அப்படிங்கும் போதே, சரி விடுங்க நீங்களே ஜெயிக்கலன்னா இப்போ எதுக்கு அப்படின்னு திரும்பும் பொழுது கதவு திறக்குது. கதவுல யார் வரான்னு பார்த்தா சந்திராவும் சீதாவும் வராங்க. இவங்க 2 பேரும் என்னடா பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க 2 பேர் தான் வந்து இல்லை நாங்கள் எதுக்கு வந்தோன்னா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஒரு மேலதாளம் சவுண்டெல்லாம் கேட்குது. என்னடா சவுண்டு இப்படி கேட்குது அப்படின்னு திரும்பி பார்த்து, ஏதோ கல்யாணமா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இல்லை ஏதோ சாமி ஊர்வலம் போல் அப்படின்னு திரும்பி பார்த்தா வந்து கதவு மெதுவாக திறக்கும் போது பார்த்தா வந்து மேலதாளம்லாம் வாசிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க எல்லாரும். ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து இவங்க 2 பேருக்கு ஒன்று ஷாக் ஆகிடுது. யாரா அது எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே இப்போ பார்த்தா முத்துவை தூக்கிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. முத்துன்னு கையில் அவார்டை வச்சு தூக்கிக்கிட்டு அந்த இதை வேற செக்குக்கு ஒரு சார்ட் கொடுப்பாங்களோ அந்த சார்ட்டை வேற தூக்கி காமிச்சிட்டே வராரு. என்னது இது அப்படின்னா வந்து இவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு ரவி சொல்ல, வின் பண்ணாங்க அப்படின்னு. என்ன சொல்கிறேன் இவனா அப்படின்னா, ஆமாம் அது விஷயம் தெரிஞ்சால் நாங்கள் வந்தோம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் சீதா சந்திரன்லாம் சொல்கிறாங்க. இதில் வேறு வந்து முதல்ல என்ன சொன்னாங்க விஜயா அப்படின்னா வந்து, காய்கறி வாங்கும்போது கூட கொசுருக்கு கருவேப்பிலை கொடுக்குற மாதிரி இவனுங்க வேறு போனானுங்க, இவனுங்க எப்படி ஜெயிக்க போகிறானுங்க அப்படின்னு. அதை சீதா ஞாபகத்தில் வச்சுட்டு, என்ன தான் வந்து கொசுருக்கு கொடுத்த கருவேப்பிலையாக இருந்தாலும் முதல்ல சமைக்கும்போது அதை தான் முதல்ல உள்ளார போடுவோம், அந்த மாதிரி தான் மாமா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, மாமாவும் அக்காவும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமாகி அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு, அப்பா இதாங்க செக்கோட வரேன் அப்படின்னு இவர் சொல்கிறதோட, இவங்க 2 பேருக்கும் வந்து அதுக்கு முன்னாடி மாலையை போட்டு போங்கன்னு மாலையை 2 பேருக்கு மாட்டி விட்டு வெற்றி மாலையோடு அவங்க உள்ளார வந்ததை பார்த்து ஷாக்கில் இருக்காங்க விஜயா. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இதில் அடுத்த நாள் வேறு தெளிவாக ஒன்று சொல்லிடுறாங்க. அதாவது சண்டையே வராத கப்பல்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க ஏதோ பெருசாக மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு திருன்னு இப்போ ரோஹிணி முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.